வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டியை ரொம்பவே கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிடறாரு நம்ம விஜய். நானும் பார்த்துன்னு இருக்கேன், வெண்பா நீ ரொம்ப ஓவராக தான் போயின்னு இருக்க, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருந்துக்கோ, உன் இஷ்டத்துக்கு போய் நீ எங்கேயோ போயிட்டேன். உனக்கு எதனா ஒன்று ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், உனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன், தெரியுமா தெரியாதா, நீ எங்கே போன, கையில் என்ன வச்சுன்னு இருக்க, காட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறேன். கையில் இருக்கிற அந்த சாமி சிலையை காட்டுறாங்க. இந்த சாமி சிலையை எங்கேருந்து எட்டுன்னு வந்தா, எதுக்காக எட்டுன்னு வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திட்ட ஆரம்பிச்சேன். உடனே நம்ம வெண்பா என்ன சொல்கிறது எது சொல்கிறது சொல்லி தெரியாமல், டாடா என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பண்ணல, எல்லாமே உங்களுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எனக்காக பண்ணேன் நீ என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, நீ எம்மூணு என் கூட இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்களும் மல்லியம்மாவும் சேர்ந்து இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நீங்கள் 2 பேரும் சேரணும்னா இந்த சிலை திரும்ப மல்லியம்மா கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த சிலையை தேடி இவ்வளோ நேரம் அலைஞ்சு நின்றேன். இப்போ தான் அந்த சிலை கிடச்சி தேடி கண்டுபிடிச்ச அடுத்த செகண்டே மல்லியம்மா கிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். நீங்களும் மல்லியம்மாவும் சேர்ந்து அந்த சாமியார் கிட்ட அந்த சிலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஆனால் ராஜேஸ்வரி திடீர்னு என் தம்பி எதுக்கு இதை செய்யணும், என் தம்பிக்கு ஒரு வேலை இல்லை, நீங்கள் எது சொன்னாலும் அதெல்லாம் செஞ்சுட்டு தான், என்ன மல்லியை மயக்க மருந்து போட்டு மயக்கலான்னு பார்க்குறியா, என் தம்பிக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு தெரியுதில்ல, அதோட நீ கம்முன்னு இரு, தேவையில்லாமல் இந்த சென்டிமெண்ட்டாக பேசுறது, புள்ளையை வச்சு அப்படியே சும்மா காய் நறுத்துறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கத, இந்த பொழப்புக்கெல்லாம் நீ என்ன பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க. இதனால் கடுப்பான மல்லி வந்து, யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மயக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மை எல்லாருக்கும் தெரியும், உண்மையை உறக்க சொன்னால் போதும், மற்றபடி நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாமல் ராஜேஸ்வரி வந்து ஒரு பக்கம் சைலண்ட்டாக நிற்க. ரஞ்சித் வந்து, என்னடி ராஜாம்மாவும் ஏற்று பேசினருக்கு, நீ உன் இஷ்டத்துக்கு உன் லெவல் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ, உன் இஷ்டத்துக்கு ஏற்று பேசினுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம், எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை இப்படியே போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் ஒரு டைமிங்னு இருக்குங்க, அதை பொறுத்து எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு தான் இருக்கும். அதுபோல் எல்லாமே மாறலாம் மாறாமையும் இருக்கலாம், அதுக்கான நேரம் அதுக்கான காலம் எல்லாமே வரணும். வராமல் இடத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணுற முடியாதுங்க. அதுபோல் தான் நம்ம மல்லியோட நிலைமையும் இருக்குது. இப்போதைக்கு அவங்க எது பண்ணாலும் தப்பாக தான் படும், ஆனால் அந்த தப்பு எல்லாமே ஒரு நாளைக்கு சரின்னு தெரியும் போது நம்ம விஜய் மூஞ்சி எட்டுன்னு போய் எங்கே வச்சுக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரியுங்க. அந்த சமயத்தில் நம்ம விஜய்க்கு நல்லா சாணியை முக்கி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து சிறப்பான ஆள்னி அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிக்கிட்ட போயிட்டு, எல்லாமே நான் உங்களுக்கு அதாமல் பண்ணேன், நீங்கள் எப்போவுமே என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெண்பா எதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற சொல்லு, நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் நம்ம அன்னபூர்ணி வந்து, வெண்பா உருவத்தில் தான் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு அந்த கடவுள் நினச்சின்னு இருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நீ சும்மா வெண்பாவை திட்டின்னு இருக்க, இன்னொரு டைம் வெண்பா திட்டின வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை திட்டி விட்டுறாங்க. உடனே மல்லி சைலண்ட்டாகிடுறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேணாம், சைலண்ட்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருக்காங்க. இந்த மௌனம் என்னென்ன தரப்போகுது ஏதே தரப்போகுது, இந்த மௌனமே இவங்களை 2 பேரையும் சேர்த்து வைக்குமா சேர்த்து வைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். சாமியாரும் ஒரு பக்கம் அவரால் முடிஞ்ச எல்லா உதவியும் ஒரு பக்கம் தாராளமாக செஞ்சுன்னு இருக்காரு. அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே அட்ராக்ஷனாகவும் ஒரு பக்கம் ஈர்ப்பு அதிகமாகவும் இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதை இப்போ கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் காதல் இருக்காடா இந்த உலகத்தில். ஏன்னா நிறைய பேர் எல்லாமே ஜஸ்ட்டு லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சுற்றின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம மல்லி விஜய்க்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தாமல் எதுவும் ஒன்று படுத்தாமல், அந்த குழந்தை தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நினச்சி சுற்றின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மனசு யாருக்குமே அந்த உலகத்தில் வராதுங்க. அப்படி அந்த மனசு வந்தாலும் அது நம்ம மல்லியை மாதிரி ஆளுங்களாக தான் இருப்பாங்க. இதை யாரும் புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறது. விஜய் இதுன்னு தான் பொண்ணுக்கு நல்லா அம்மா வரணும்னு நினச்சாங்க, அது மாதிரி சீரான அம்மா சிறப்பான அம்மா வந்திருக்காங்க. இதை புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் இவங்க குழப்பத்தை குழம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு 2 பேருக்குள்ளே என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்னா, கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி இருக்கிற வரையும் இவங்க 2 பேருக்கும் நல்லதே நடக்காதுங்க. ஆனால் அந்த ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு போனால் எல்லாமே நல்லதாக நடக்கும், சிறப்பாகவும் நடக்கும். அதுக்கான நேரம் காலம் எல்லாமே கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கண் கூட நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம்.